அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பதிவில் எந்த தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுங்க நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய பூக்கள், ஒரு பூச்செடிகள் அதிகம் இருக்கிறதுனால பூக்கள் அறுவடை, தட்டு நிறைய நான் அறுவடை எடுத்து காமிக்கிறேன் இல்லைங்களா. இதே போல் பூக்கள் பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கணும். அப்படி பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் எதுவும் இல்லாமல் எப்படி பராமரிக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி நான் வழிமுறைகள் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கும் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய அழகு பூக்கள்ங்க, ரோஜாக்கள், அதுக்கப்புறம் செம்பருத்திகள் தினமுங்க 6-7 வெரைட்டி நமக்கு பூத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள், கொடை வந்துருச்சு. இப்போவும் பாருங்கள், நம்ம தோட்டம் பசுமையாக தானே இருக்குது. பெரிய அளவில் நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை பாருங்கள். அதுக்காக சுத்தமாகவே பூச்சிகள் வராது, நோய் தாக்குதல் ஏற்படாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் அதை பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாத வரையில் நான் பராமரிப்பு கொடுத்துருவேன். எந்த மாதிரி எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோய் தாக்குதல் பற்றி பார்க்கலாங்க. நோய் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படிங்கும்போது நம்மளை மாதிரி தாங்க செடிகளும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா நமக்கு எப்படி நோய்கள் வருதோ அதே போல் தான் செடிகளுக்கும். அதை செடியை நல்லா நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா, மண்ணை ஆரோக்கியமாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே நோய் தாக்குதல் ஏற்படாது. சத்தான உரங்கள்னால் உடனே கடையில் தான் வாங்கி கொடுக்கணும் இல்லைங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்துறதுலேயே அவ்வளோ சத்துகள் இருக்குது. ஒவ்வொரு பொருள்லேயும் இதை பற்றி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம். அதே போல் சத்தான உரங்கள் கொடுக்கறது, களை செடிகள்லாம் கரெக்டாக எடுத்துடுறது, மண்ணை அப்பப்போ கிளறி விடுறது, போதிய இடைவெளியில் ட்ரிம் பண்ணி விடுறது, அதுக்கப்புறம் பூக்கள், காய்கள் இதெல்லாம் சரியான நேரத்தில் பறிச்சிடுறது. இதே போல் நம்ம பராமரிப்பு கொடுத்தோம் அப்படின்னாலே செடிகள் ஆரோக்கியமாக இருந்தாலே நோய் தாக்குதல் ஏற்படாது இல்லைங்களா. அடுத்தது பூச்சி தாக்குதல். இது வரைக்கும் என்னுடைய மாடித்தோட்டத்தில் உண்மையாக சொல்கிறேங்க, மரவட்டை, அட்டை, நத்தை இதே போலலாம் நம்ம வந்ததே இல்லைங்க. நம்ம கம்பளி பூச்சிகள் எப்போயாவது 1-2 இப்படி வரும். ஆரம்பத்துலேயே சரி பண்ணிடணுங்க. வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே போல் ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்துட்டே இருந்து லைட்டாக பூச்சி தாக்குதல் ஏற்படும் போதே நம்ம அதுக்கு தகுந்த பராமரிப்பு கொடுத்துட்டோம்னா செடிகள் ஆரோக்கியமாக இருக்குங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, ஆரம்பத்துலலாம் பூச்சி விரட்டி தனியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயேங்க நான் உரங்கள் கொடுக்கும்போதே அதோடையே சேர்த்து பூச்சி விரட்டியும் பயன்படுத்தி கொடுத்துட்றேன். இதை பற்றியும் நிறைய எதெல்லாம் பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாங்கிறத நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், கற்றாழை இதற்கு மிஞ்சின இயற்கை பூச்சி விரட்டி இல்லைன்னு நான் சொல்லுவேங்க என்னுடைய அனுபவத்தில். அதே போல் நம்ம பூச்சி விரட்டியாக நம்ம உரங்களோடையே சேர்த்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடிக்கடி தொட்டிகளை மாற்றி வச்சுக்கிட்டே இருக்குங்க. என்கிட்ட சின்ன சின்ன தொட்டிகள்ங்கிறனால நான் அடிக்கடி மாற்றிட்டுருப்பேன். பெரிய தொட்டிகளாக இருக்கும்போதும் நம்ம அந்த செடிகளை அப்பப்போ என்ன செய்து அசைச்சு விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. பூட்டின வீட்டில் தான் திருடன் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே போல் நம்ம வந்து அந்த ஒரே இதை வைக்காமல் பெரிய தொட்டியில் இருக்கிற செடிகளை கூட அசைச்சு விட்டுட்டு அப்பப்போ அந்த என்ன சொல்கிற அந்த கிளையை அப்படி ஆட்டி விட்டு இருக்கும்போது இந்த சிலந்தியெல்லாம் கூடு கட்டுங்க வந்து, அதுக்காக சொல்கிறேன். அதே போல் பூச்சிகள் நம்ம தொட்டிகளை மாற்றி மாற்றி வைக்கும்போதுட்டும் அதுங்களுக்கு ஒரே இடத்துல வர பழக்கமும் போயிடும், பூச்சி தாக்குதல் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மூலிகை செடிகள் நிறையா வளர்க்குறேன். மூலிகை செடிகளை 4 பக்கமும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த ஸ்மெல்லுக்கு நீங்கள் மூலிகை செடிகள் தொட்டிகள் அப்படி கொஞ்சம் நகர்த்தி பாருங்கள், அவ்வளோ வாசனை வரும். தண்ணீர் விட்டு பாருங்கள், அதுலேருந்து வாசனை வரும். அதுபோல் அந்த வாசனைகள் வேப்பிலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, வேப்ப மரமே 2 தொட்டிகளில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு பூச்சி தாக்குதல் இல்லாமல் நம்ம தோட்டத்தை பராமரிக்க உதவுதுங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேயே மாவு பூச்சியோ எதுவாக இருந்தாலுங்க ஆரம்பத்துலேயே அதை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அதை தட்டி விட்டுருவேன். நான் உண்மையாக சொல்லணும்னா நேரடியாக தண்ணீர் கொடுக்கறது, நல்லா மதிய நேரத்தில் இலைகள் மேலே தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறேன். அதுவே வந்துட்டு என்ன சொல்கிறது, பூச்சிகள் கொட்டிடுங்க. மாவு பூச்சிலாம் இருக்கும்போதுட்டு நான் காலையிலே பார்த்துருப்பேன். மதியம் வந்து அந்த இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போதுட்டு அந்த வெயில் நேரத்தில் அந்த பூச்சிகள்லாம் கொட்டிடும். இதே போல் தாங்க பூச்சி விரட்டியும் நான் இயற்கை பூச்சி விரட்டியாகவே கொடுத்து பராமரிச்சிட்ருக்கேன். நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இல்லைன்னாலே நம்ம தோட்டம் இதே போல் ஒவ்வொரு நாளும் அறுவடைகளை அள்ளி கொடுக்குங்க. இன்றைக்கும் பாருங்கள், எத்தனை வண்ணப்பூக்கள் பாருங்கள். இன்றைக்கி டேலியா பூ கூட ஒரு பூ ஆசையாக இருந்ததுன்னு பறிச்சிட்டாங்க. ரோஜா பூக்கள் எல்லாமே பறிச்சிருந்தேன். இன்றைக்கி வைலட் கலர் பிளாஸ்டிக் ரோஸ் வச்சுட்டு கொஞ்சம் மல்லிப்பூக்கள் தாங்க கிடச்சிது 2 நாளாக. அதனால் ஒரு 1/4 முழம் தான் கிடச்சிது. அதை கட்டி இன்றைக்கி வச்சுட்டேன். எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.